ஸோ வணக்கம் அனைவருக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A 2025க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ எக்ஸாம் டேட், அதாவது நோட்டிஃபிகேஷன் டேட் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 15/7/2025. எக்ஸாம் எப்போ நடக்க போகுதுன்னு சொல்லிட்டாங்க, செப்டம்பர் 28. ஓகேங்களா. ஸோ இப்போ ஜூலை, ஆகஸ்ட் இருக்குது, செப்டம்பர் மாதம் இருக்குது. ஸோ 2 மாதம் 2.5 மாதம் தான் உங்களுக்கு டைம் இருக்குது. ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் நல்லா படிக்க ஆரம்பிச்சிடணும். ஓகேங்களா. ஸோ பாருங்கள், எப்போ வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 13/8, அதாவது பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 13 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ எல்லாருமே கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணிடணும். ஓகேங்களா. ஸோ என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்க்கலாம். இதில் உங்களுக்கு பாருங்கள் ஃபாரஸ்டரும் இருக்குது. ஸோ அது உங்களுக்கு வேணும்னா அதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகே, அப்ளை பண்ணும்போது கொடுக்கணும் ப்ரிஃபரன்ஸ். அதுக்கு நான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ பாருங்கள் என்னென்ன போஸ்டிங் இருக்குது. இது வந்துட்டு 2ஆக இருக்கும். ஒன்று குரூப் 2 இருக்குது, அப்புறமா குரூப் 2A இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதோட சேலரி டிஃப்ரென்ஸ் வரும். குரூப் 2ங்கிறது முன்னாடி இன்டர்வியூ போஸ்ட்டாக இருந்துச்சு, இப்போ இன்டர்வியூலாம் கிடையாது. ஓகேங்களா. ஆனால் குரூப் 2க்கு மெயின்ஸ் வேறு, குரூப் 2Aக்கு மெயின்ஸ் வேறு, குரூப் 2க்கு மெயின்ஸ் வேறு. ப்ரிலிம்ஸ் எல்லாருக்கும் ஒன்று தான். ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம், ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஃபேஸ் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நடக்கும், அடுத்து செகண்ட் ஃபேஸ் மெயின்ஸ் எக்ஸாம் நடக்கும். ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எல்லாருக்கும் காமன் தான், 2 2A 2 பேருக்குமே காமன் தான். மெயின்ஸ் மட்டும் 2க்கு வேறு நடக்கும், 2Aக்கு வேறு நடக்கும். ஓகேங்களா. 2Aக்கு வந்து அப்ஜெக்டிவ் டைப், அதாவது 4 ஆப்ஷன் கொடுத்து ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணுற மாதிரியான எக்ஸாம் நடக்கும். 2 மெயின்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப், நீங்கள் தேரி மாதிரி எழுதுவீங்க. ஸோ அது மாதிரியான எக்ஸாம் நடக்கும். ஸோ பாருங்கள் என்னென்ன போஸ்டிங் இருக்குதுன்னு பார்த்துடலாம். அசிஸ்டண்ட் இன்ஸ்பெக்டர் இருக்குது, ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், ப்ரொபேஷன் ஆஃபீஸர், ப்ரொபேஷன், சப் ரிஜிஸ்டர், இது ரொம்ப முக்கியமான போஸ்ட்டாக எல்லோரும் பார்ப்பாங்க, சப் ரிஜிஸ்டர். ஓகேங்களா. ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட், இது வந்துட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும். ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட்டு, அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், ஏஎஸ்ஓங்கிறது செக்ரட்டரியேட் சர்வீஸ். இது டிஎன்பிஎஸ்சியில் ஒரு போஸ்ட் இருக்குது. ஃபாரஸ்டர் இதெல்லாம் சேலரி லெவல் பார்த்தீங்கன்னா லெவல் 16, அகெயின் லெவல் 18 வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா வேறு இது எல்லாமே 2, மொத்தம் 2ல் எத்தனை போஸ்டிங் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா மொத்தம் 50 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஆனால் நமக்கு வேறு வழி இல்லை, நமக்கு படிக்கணும், வேணும்னா நம்ம அப்ளை பண்ணி எழுத தான் வேணும். இதுக்கு முன்னாடி வந்த குரூப் 2ஓ இல்லை அதுக்கு முன்னாடி வந்த குரூப் 2ஓ கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ரொம்ப கம்மியான போஸ்டிங் தான். பட் நமக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. ஓகேங்களா. ஸோ அடுத்தது பாருங்கள் 2A போஸ்ட்லாம் பாருங்கள். சீனியர் இன்ஸ்பெக்டர், இது வந்துட்டு மில்க் ப்ரொடக்ஷன். நல்லா பாருங்கள், எப்போவுமே சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்ரேட்டிவில் இருக்கும். இது அந்த போஸ்ட் இல்லை, மில்க் ப்ரொடக்ஷன் அண்ட் டெய்ரி டெவலப்மெண்ட்டில் இருக்குது. அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர், ஆடிட் இன்ஸ்பெக்டர் இருக்குது ஹிந்து ரிலீஜியஸில். அக்ரிகல்ச்சரில் வந்துட்டு சூப்பர்வைசர் இருக்குது, அசிஸ்டன்ட் கிரேட் 2 இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டண்ட். ஓகே, அசிஸ்டன்ட் போஸ்ட்டு. இது எல்லாமே லெவல் 10ல் வரும். லெவல் 10 என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20,100 பேசிக் பேயாக இருக்கும் உங்களோடது. ஓகேங்களா. ஸோ அடுத்தது பாருங்கள், இது எல்லாமே அசிஸ்டன்ட் போஸ்ட்டு தான். ஸோ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவாங்க, அதுவும் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு தான். ஸோ அடுத்தது பாருங்கள், இது எல்லாமே அசிஸ்டன்ட் போஸ்ட்டு. என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் இருக்குதுன்னு நீங்கள் அப்படியே பார்த்துக்க வேண்டியதான். ஸோ பாருங்கள், இது எல்லாமே அசிஸ்டன்ட் போஸ்ட்டு தான். ஸோ இதில் எத்தனை போஸ்ட் இருக்குன்னா மொத்தம் 595. எப்போவுமே ஒரு 1000 2000 அதுக்கு முன்னாடி வந்ததில் ஒரு 5000 ப்ளஸ் வந்து கடைசியில் 6000 ஆச்சு. ஆனால் இப்போ கம்பேர் பண்ணால் மொத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 645 போஸ்ட்டு தான். கம்மி தான். ஆனால் எல்லாமே டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 2ல் எப்போவுமே கால்குலேட் பண்ணுற போஸ்ட் தான். வருஷம் எக்ஸாம் நடக்குது. ஸோ இது போல் குறையிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்க தான் செய்யும். ஒரு வேளை இன்க்ரீஸ் ஆகலாம், இது கண்டிப்பாக நம்ம இன்க்ரீஸ் ஆகும்னு நம்பியே படிப்போம். ஓகேங்களா. ஸோ பாருங்கள் வேறு என்ன இருக்குது. எலிஜிபிலிட்டி இருக்கா, ஏஜ் லிமிட் இருக்கும். மினிமம் 18லேருந்து மேக்ஸிமம் 37 வரைக்கும் இருக்கும். ஸோ ஒரு போஸ்ட்டுக்கும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகும், பார்த்துக்கோங்க. உங்கள் கேட்டகரிக்கு ஏற்ற ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ ஏஜ் நம்ம பார்த்துக்கணும். அடுத்து ஃபாரஸ்டர் எக்ஸாமாக இருந்தால் உங்களுக்கு அதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள், குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதோட ஜென்ரலான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும். ஓகேங்களா. டிகிரி கண்டிப்பாக முடித்திருக்க வேண்டும். ஸோ ஒட்டு மொத்தமாகவே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒன்ஸ் கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன போஸ்ட் எலிஜிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அதே நீங்கள் ஃபாரஸ்டர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா ஃபிசிக்கல் எக்ஸாம் நடக்கும். ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கணும், செஸ்ட் மெஷர்மெண்ட் இருக்கும், ஹைட் மெஷர்மெண்ட் இருக்கும். ஸோ அதையும் நல்லா பார்த்துக்கணும்.
ஸோ பேட்டர்ன் பாருங்கள், ப்ரிலிமினரி எக்ஸாம் இப்படி தான் நடக்க போகுது. ப்ரிலிமினரி எக்ஸாம் மொத்தம் எத்தனை மார்க் இருக்குன்னா, எத்தனை கொஷின் இருக்குன்னா 200 கொஷின் இருக்கும். மொத்தம் 300 மார்க்கு. ஒரு கொஷினுக்கு 1.5 மார்க். ஓகேங்களா? இது ஓஎம்ஆர் ஷீட் படி தான் நடக்கும். அதாவது ஓஎம்ஆர் ஷீட் நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா, ஷேட் பண்ணுற மாதிரி இருக்கும்ல, அந்தபடி தான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். இது மெயின்ஸ் எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. மெயின்ஸு இது வந்துட்டு 2 மெயின்ஸு. ஓகேங்களா? நான் சொன்னால் 2 மெயின்ஸு டிஸ்கிரிப்டிவாக இருக்குன்னு சொன்னால் டிஸ்கிரிப்டிவ். ஓகேங்களா? இது 300 மார்க்கு. இந்த தமிழ் எலிஜிபிலிட்டிங்கிறது தனியாக நடக்கும். இது 2 பேருக்கும் காமனாக தான் நடக்கும். அதுவும் டிஸ்கிரிப்டிவ் தான். ஸோ அடுத்து 2A மெயின்ஸ் பாருங்கள். இது போன வருஷம் 2A மெயின்ஸ்லேருந்து இதில் ஒரு சின்ன மாற்றம் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்ப்போம். ஒன்று என்னென்னா, இது போன வருஷம் நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் எழுதிங்க. இப்போது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக நடக்க போகுது. கம்ப்யூட்டரில் செலக்ட் பண்ணுற மாதிரியான டெஸ்ட்டு சிபிடின்னு சொல்லுவாங்க. இதுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்கா? அது காமன் தான். அதுவும் டிஸ்கிரிப்டிவ் தான். 2A ரெண்டுக்குமே காமன் தான். மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து 150 மார்க்கு, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்லேருந்து 50 மார்க்கு, மொத்தம் 50 கொஸ்டின், 150 கொஸ்டின், 50 கொஸ்டின், 200 கொஸ்டின், மொத்தம் 300 மார்க்கு. ஓகேங்களா? ஸோ முன்னாடி தமிழ் அல்லது இங்கிலீஷ் இருந்துச்சு. அதை வந்துட்டு இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு மொத்தமாகவே ஜென்ரல் ஸ்டடீஸாக மாற்றிட்டாங்க. ஸோ நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸில் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ இதுதான் முக்கியமான மாற்றங்கள். அதற்கான சிலபஸையும் அவங்க இதில் பின்னாடி கொடுத்துருக்காங்க அட்டாச்மெண்ட்டில். அது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. எக்ஸாம் கடைசி நாள் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. 13ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணாமல் சீக்கிரமே அப்ளை பண்ணிடுங்க. எது ப்ரிஃபரன்ஸ் வேணும்னு கரெக்டாக கொடுத்துருங்க. ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இன்னும் 2.5 மாதம் தான் இருக்குது. செப்டம்பர் 28 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நடக்க போகுது. ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் சிலபஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதில் உங்களுக்கு ஜென்ரல் தமிழ் இருக்குது, இங்கிலீஷ் எழுதுறவங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்குது. ஓகேங்களா? அது பழைய பேட்டர்னில் தான் இருக்குது. ஆனால் மெயின்ஸ் எக்ஸாமில் மட்டும் 2A மெயின்ஸில் ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக ஜென்ரல் ஸ்டடீஸே வச்சுட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கான சிலபஸ் லாஸ்ட்டில் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ சிலபஸை பின்னாடி கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.